வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த வாஸ்து பயன்படும். ஊதா கலர் போட்டாலே அடிமை வாழ்வு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்போ ஊதா கலர் போட்டால் பணம் வரும், பணமெல்லாம் வராது, நீங்கள் வேலை செய்வீங்க, அவ்வளோதான். ஆமாம், இன்றைக்கி உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது இந்த தாடி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மை தான். இன்றைக்கி உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது பார்த்திங்கன்னா அரபிக் கண்ட்ரிஸ் தான். எண்ணங்களை எப்படி வடிவமைக்கிறோம் அப்படிங்கிறது வீட்டுடைய வடக்கு திசை. வடக்கு அடைப்பட்ட வீடுகள் தான் பெண்களுக்கு இந்த சினிமா பிரபலியத்தை கொடுக்குது. நடிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் முயற்சி செய்கிறாங்க. அவங்களாம் இன்றைக்கி சினிமா துறையில் சாதாரண ஒரு இன்ஸ்டாகிராமில் கூட ஜெயிக்க முடியறது இல்லையே. யாரோ ஒரு வாஸ்து நிபுணர் போய் என்ன சொல்லியிருக்கிறான், வடக்கு ரோடு குத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் பிரபலம் ஆயிடுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பண்ணுறார், அந்த வீடு கட்டின உடனே மிகப்பெரிய கடனாளி ஆகிட்டார். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குரு வாஸ்து தங்குதுரை வாஸ்து நிபுணர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வாஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வாஸ்து அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் அந்த வீட்டில் மன நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்கும். ஸோ அதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இன்றைக்கி அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். குருவாழ்க, குருவே துணை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஓகே சார். ரவி ரமணன் அவர்களை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வாஸ்து சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எவ்வளவோ நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நீங்களும் அவருடைய ஒரு சிறந்த நண்பர். ஸோ அவர் இல்லாத குறைய உங்ககிட்ட நாங்கள் தீர்த்துக்க போகிறோம். அவர் சார்பாக நீங்கள் எங்களுக்கு நிறைய சந்தேகங்களுக்கு விடியளிக்க போகிறீங்க சார். நிச்சயமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாஸ்து அப்படின்றது ஒரு வீட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு குடும்ப நிம்மதிக்கு முக்கியம் சார்? வாஸ்து அப்படிங்கிறதே ஒரு பொதுவாகவே நம்ம இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது தான் இந்த வாஸ்து முறம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான். அதுதான் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையானது. இந்த பிரபஞ்சத்தில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே இந்த பஞ்சபூத சக்தியில் தான் இயங்குது. அது இல்லை அப்படின்னா எந்த உயிரினங்களுமே வாழ முடியாது. ஸோ அதுதான், அதே போல் தான் வாஸ்து. ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு தருணத்துலேயும் வாஸ்து அப்படிங்கிறது வேலை செய்யுது. எல்லாருமே இந்த வாஸ்து அப்படிங்கிறத கேஷுவலாக எடுத்துக்கிறோம். வாஸ்து அவ்வளோதான், அதில் என்ன இருக்குது அப்படின்னு மாதிரி நினைக்கிறோம். அப்படி இல்லை. வாஸ்து அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை. இந்த வாஸ்துவை எப்படி பார்க்குறோம், நம்ம அது என்ன கண்ணோட்டத்தில் அணுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த வாஸ்து அப்படிங்கிறது நமக்கு பலன் கொடுக்கும். இப்போ பொதுவாக நம்ம ஒரு விஷயம் நம்ம எடுத்து பண்ணுறப்ப இறை நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று வைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ எதை தொடங்கினாலும் சரி, சின்ன குழந்தைங்க ஒரு படிப்பு தொடங்கினா கூட நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு தான் தொடங்குகிறோம். அதுபோல் தான் இந்த வாஸ்துவுமே. வாஸ்துவில் மிக மிக நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த வாஸ்து பயன்படும். பிரம்மாண்ட வெற்றியாகட்டும், பணம் அப்படிங்கிறத நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, பணத்தை நோக்கி போகிறவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கார், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க அப்படின்னால சாதாரணமாக யாருமே வந்துட முடியாது. அவங்களுக்கு அந்த வாஸ்து அப்படிங்கிறது அடிப்படையாக அவங்க தாய் தந்தையோ அல்லது அவருடைய முன்னோர்களோ சரியான முறையில் அமைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 3ஆம் தலைமுறை அப்படிங்கிறவங்க மிக பிரம்மாண்டமாக செல்வச்செழிப்பாக இருப்பாங்க. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு அடிப்படை அப்படின்னா வாஸ்து தான். இப்போது பொதுவாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாஸ்து அந்த காலத்தில் மனிதன் பிறந்த உடனே காடுகளிலையும் மலைகளிலையும் குகைகளிலையும் தான் வாழ்ந்தான். அப்போது அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நவநாகரிக உலகை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பயணிக்க ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு ஜென்செட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த வாஸ்துலேயும் அடிப்படையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதிலிருந்து ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் இந்த இது எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். வாஸ்து என்பது 100% உண்மையானது, 100% வேலை செய்யும். ஓகே சார். இப்போ நிறங்களுக்கும் வாஸ்து இருக்குது அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊதா கலர் சட்டை போட்டால் பண வரவு அதிகரிக்கும்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இல்லை, இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலத்தில் நவீன மூடத்தனம் அப்படின்னு தான் சொல்லுவோம். மூட நம்பிக்கை அப்படிமா.
ஏன்னா ஊதா கலருக்கு என்ன அந்த ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியறதில்ல. யாரோ ஒருத்தர் சொன்னதை அப்படியே காப்பி அடிச்சுட்டு ஊதா கலருக்கு பணம் வரும் அப்படிங்கிறாங்க. ஊதா கலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் லேபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஊதா கலர் போட்டாலே அடிமை வாழ்வு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அப்போ ஊதா கலர் போட்டால் பணம் வரும், பணமெல்லாம் வராது, நீங்கள் வேலை செய்வீங்க, அவ்வளோதான். ஒரு அடிமையாக வேலைக்கு இருக்கிறது தான் அது வந்து ஊதா கலர் அப்படிங்கிறது இன்றைக்கி பயன்படும். அப்போது அடிமை அப்படின்னா நீங்கள் எல்லாருமே தப்பாக நினச்சக்கூடாது. ஒரு நிறுவனத்திற்கு ஒரு உயர் அதிகாரிக்கு கீழே அடிபணிந்து இருக்கிறது தான் நான் வந்து அடிமை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றேன். அப்போ இதில் பணம் வருமானா அதெல்லாம் பணம் வராது. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி பணம் வச்சுருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்களிருந்து மிகப்பெரிய ஆட்கள் அதிகமாக அணியிறது பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு அதான் வந்து அதிகமாக போடுறாங்க. இப்போ அதுக்காக வந்து நம்ம வந்து ஒயிட் ஷர்ட் போட்டால் பணம் வரும், ஊதா ஷர்ட் போட்டால் பணம் வராது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. உழைத்தால் 100% பணம் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த கலர் காம்பினேஷனுக்கும் அந்த பண வரவுக்கும் அதெல்லாம் நம்பி யாருமே ஏமாற வேண்டாம். அதெல்லாம் முழுக்க பொய். அதே மாதிரி வந்து இந்த தாடி வச்சா பணம் வரவு இருக்காது, பணம் வந்து சீக்கிரம் கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? ஆமாம், இன்னைக்கு உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது இந்த தாடி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது உண்மையான உண்மை தான். இன்றைக்கி உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது பார்த்திங்கன்னா அரபிக் கண்ட்ரிஸ் தான். அங்கே தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுடைய பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கும். அப்போது அங்கே அரபிக் கண்ட்ரிஸில் எல்லாருமே தாடி தான் வச்சுருக்கிறான். அவன் தான் கோடீஸ்வரனாக இருக்கிறான். இன்றைக்கி மாதிரி நம்ம நாடுகளில் இருக்கிற அறகுறைகள் அதை பற்றி எதுவுமே புரிதல் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாடி வச்சா பணம் வராது, சேவிங் பண்ணால் தான் பணம் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தாடிக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் அதெல்லாம் முழுக்க போய் அதெல்லாம் நினச்சி நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, தாடி வச்சா பணம் வராது அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பசங்க எல்லாருமே தாடி வச்சுருக்கிறான். இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள ஒரு கம்பெனிகள் நுழைஞ்சிங்கன்னா குறைஞ்சது 60-70% பேர் தாடி வச்சுட்டு தான் பசங்க ஸ்டைலாக இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்குலாம் பணம் வர்றது இல்லை. அவன் தான் மாதம் 5 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறானே. இந்த ஜோசியம் வாஸ்து சொல்கிறான் பாருங்க, தாடி வச்சா பணம் வராதுன்னு. அவங்க தாடி இல்லாத இருப்பாங்க, 10 காசு வழி இல்லாத இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை. அதெல்லாம் வாஸ்துவில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அது தாந்திரிக பரிகாரத்துலேயுமோ மாந்திரிகம் எதுலேயுமே கிடையாது. அப்போ இந்த தாடி வச்சா பணம் வராதா அப்படிங்கிறதெல்லாம் கான்செப்டே கிடையாது. அது அவருடைய தனிப்பட்ட ஒரு அழகை மெருகூட்டுவதற்காக தான் வச்சுக்கிறாங்க. இல்லொன்று மத நம்பிக்கைக்காக வச்சுக்கிறாங்க. மற்றபடிக்கு வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்பவும் போல் நம்ம நார்மலாக மனிதனாக வாழ்ந்தால் போதும். இப்போ உண்மையிலே வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பணவரவு நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் சுமிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா வீடு ஏற்கனவே கட்டியிருக்காங்க வாஸ்துவெல்லாம் பார்த்து, பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பணவரவில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது. அப்போ என்ன மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம் அவங்க? பொதுவாகவே வீடு அப்படிங்கிறது மனம் குணம் தொடர்புடையது. அதுக்கப்புறம் தான் நம்ம பணம் அப்படிங்கிறோம். பொதுவாகவே உங்களுடைய மனது நல்ல ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா ஈஸியாக அடுத்து நம்ம என்ன செய்யணும், பொருளாதாரத்துக்கு நம்ம எப்படி உழைக்கணும், வருமானத்துக்கு என்ன பண்ணணும் சிந்திப்பீங்க. அப்போ சிந்திச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போவீங்க, உங்களுக்கு பணம் இயற்கையாக வர ஆரம்பிக்கும். இதை விட்டுட்டு வீட்டை வந்து கட்டினா பணம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிச்சயமாக அது வந்து வரவே வராது. நம்ம வந்து பணம் வருது, ஒரு அழகாக இன்றைக்கி ஒரு 50 லட்சத்தை கடன் வாங்குகிறோம், வீட்டை வாஸ்துப்படி நம்ம கட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். அப்போ பணம் வருமா அப்படின்னாலும் அதெல்லாம் கிடையாது. வாஸ்து அப்படிங்கிறதே முழுக்க மனம், எண்ணங்கள், குணங்கள் இது தொடர்புடையது தான். அப்போ உங்களோட எண்ணங்களை மாற்றணும், உங்களோட மனசை மாற்றணும் அப்படின்னா இந்த வீடு 100% துணை புரியும். இப்போ ஒரு வீடு வந்து கிழக்கு அடைபட்டுருக்குன்னா கிழக்கு அப்படிங்கிறது பொதுவாக வடக்கு எண்ணங்கள், கிழக்குங்கிறது செயல்படுத்துறது. கிழக்கு அடைபட்டால் நீங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியாது. காலமான போகல் நம்மளும் ஓடிட்டே இருப்போமே ஒழிய நமக்கு ஒரு முன்னேற்றம் எதுவுமே கிடைக்காது. அதனால தான் கிழக்கு அப்படிங்கிற பக்கத்தை திறந்து வைங்க, கிழக்கு அப்படிங்கிற இடத்துல ஜன்னல் வைங்க அப்படிங்கிறோம். அதுக்காக கிழக்கு வச்சா பணம் வந்துருமான்னா அப்படிலாம் கிடையாது. அதே போல தான் வடக்குங்கிறது எண்ணங்களை கிழக்கு செயல்படுத்துது. அப்போ எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கணும், மேலோங்கு எண்ணங்களாக இருக்கணும், மேம்பட்ட எண்ணங்களாக இருக்கணும், உயரிய எண்ணங்களாக இருக்கணும் இல்லையா? அப்போ எண்ணங்களை எப்படி வடிவமைக்கிறோம் அப்படிங்கிறத வீட்டுடைய வடக்கு திசை. இப்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீடியாவில் யாரெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்க வீடு எல்லாமே வடக்கு அடைப்பட்ட வீடுகளாக தான் இருக்கும். வடக்கு வந்து தப்பாக இருந்தாலும் மீடியாக்குள்ளே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு குரூப், ஒரு கும்பல் வந்து தப்பாக அந்த கதை சொன்னதெல்லாம். வடக்கு வந்து எப்போவுமே அடைபட்டுருக்குது, வடக்கு உயரமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்க மீடியா துறையில் வந்தாங்கன்னா ஜெயிப்பாங்க. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இருக்கிற பெண்கள் வீடெல்லாம் நாங்கள் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பெண்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. விவசாயம் தொடர்புடையது. அதே மாதிரி அவங்க வந்து நம்ம இந்த துணிகள் நிறையா விற்பவர்கள், அப்புறம் மளிகை பொருள்கள்லாம் தயாரித்து வைக்கிறவங்க வீடெல்லாம் வந்து இதுக்காகவே தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒரு ஆய்வு செஞ்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா வடமேற்கெலாம் எங்கேயுமே தப்பு இல்லை. எல்லா வீடுகளுமே வடக்கு அடைப்பட்ட வீடுகள்.
அப்போ வடக்கு அடைப்பட்ட வீடுகள் தான் பெண்களுக்கு இந்த சினிமா பிரபலியத்தை கொடுக்குது. சினிமாவில் அவங்க வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து திடீர்னு புகழடைகிறாங்க. நீங்கள் சாதாரண ஒரு பெண்மணியாக இருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க, மில்லியன் கணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் இருக்காது. இதே கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி டெய்லி மேக்கப் போட்டு டெய்லி பியூட்டி பார்லர் போய் அழகாக நடிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் முயற்சி செய்கிறாங்க. அவங்களாம் இன்றைக்கி சினிமா துறையில் சாதாரண ஒரு இன்ஸ்டாகிராமில் கூட ஜெயிக்க முடியறது இல்லையே. அப்போது பொதுவாக வடக்கு அடைப்பட்ட வீடுகள் வந்து பெண்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாழ்வை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னா அவங்க அந்த துறையில் இருந்தால் கொடுக்கும், எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காது. அதுபோல் தான் ஆண்களுக்கு. இப்போ ஒரு பையன் இருக்கார், ஒரு கேமராமேன் இருக்கிறாங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார், ஒரு சினிமா படத்தில் வந்து ஒரு டைரக்டர் இருக்காருன்னா அவங்க வீடு கிழக்கு அடைப்பட்டால் தான் அவங்க வந்து இந்த துறைக்கே வருவாங்க, இல்லாட்டி விஸ்காம் துறைக்கு வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் கிழக்கு போய் ஜன்னல் வைங்கினீங்கன்னா சினிமா துறை ஒரு வேலை இருக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. இதே சமீபத்தில் மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர் பக்கத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர், நிறைய படங்கள் எடுத்தார், வெற்றி படங்களே கொடுத்தார். ஒரு அற்புதமான நபர். அவர் ஒரு வீடு கட்டுறாரு, அழகாக சூப்பராக ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டுறாரு. அவர் வீட்டுக்கு வடமேற்கு வாய் மூலை வடக்கு ரோடு குத்தலை. யாரோ ஒரு வாஸ்து நிபுணர் போய் என்ன சொல்லியிருக்கிறான், வடமேற்கு வடக்கு ரோடு குத்தலை வச்சிங்கன்னா நீங்கள் பிரபலம் ஆயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கான். அவர் என்ன பண்ணுறார், அந்த வீடு கட்டின உடனே மிகப்பெரிய கடனாளி ஆகிட்டார். அவர் கூட இருந்த நண்பர் எல்லாமே துரோகம் விட்டு போட்டு போயிட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரே நிறைய பேட்டியில் கொடுத்துருக்காரு. அப்போ வடமேற்கு வடக்குங்கிறது வேலை செய்யல அந்த இடத்துல. அப்போது இவங்க என்னென்னா இந்த வாஸ்துவை தப்பாக சொல்கிறாங்க. ஒருத்தர் சொன்னது அப்படியே காப்பி அடித்து சொல்கிறது, அதை போய் ஆய்வு செஞ்சு இது உண்மையாக நடந்துச்சா, எத்தனை வீட்டில் நடந்துச்சு, இதில் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்கிறது கிடையாது. அப்போது வடமேற்கு வாசலோ வடமேற்கு நீச்ச வாசல்கள் இருக்குது, வடமேற்கு ரோடு குத்தல்கள் இருந்தால் அப்போ யாருக்கு, ஆணுக்கு வெற்றி கொடுக்குமா பெண்ணுக்கு வெற்றி கொடுக்குமான்னு தெரியணும். இந்த மாதிரி வாஸ்துவில் நிறைய இருக்குது. அப்போ வாஸ்துவில் மிக மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடியவங்க இன்றைக்கி 100ல் ஒரு 5 பேர் கூட இல்லை. எல்லாருமே நம்மகிட்ட வர்றாங்க, ஒரு நாள் படிக்கிறாங்க, 2 நாள் படிக்கிறாங்க, பார்த்தா நான் மிகப்பெரிய வாஸ்து நிபுணர்னு போடுறாங்க. சமீபத்தில் கூட நான் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தேன். அவர் வந்து ஒரு 3 நாள் வகுப்பு தான், 6 நாள் தான் மொத்தமே கிளாஸ் வந்துருந்தார். அவர் பார்த்தா 9 வருஷம் அனுபவம்னு போட்டிருக்காரு. என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி நம்மளுடைய அனுபவம் கூட வயசு இல்லை அவங்களுக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு 20 வருஷம் அனுபவம்னு போடுறாங்க. அப்போது மீடியாவில் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு யார் அனுபவசாலிகள்னு தெரியறது, கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள். அந்த இடத்துல தான் என்னென்னா அவங்களோட விதி வேலை செய்யும்னு சொல்லலாம். வேறு என்ன பண்ண முடியும்? நமக்கு நேரம் நல்லா இருக்குது, ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் அமைவார், நமக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். இல்லைன்னா நம்ம அதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக தான் செய்வோம். நம்ம கொஞ்சம் நமக்கு காலதாமதங்கள் ஏற்படும். நம்ம தேர்ந்தெடுக்கணும், ஒரு வாஸ்து நிபுணருக்கு இவருக்கு என்ன நாலேஜ் இருக்குது, இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இது உண்மையா பொய்யா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிற பகுத்தாய்வு செய்து நம்ம எடுத்தோம்னா நம்ம வீடும் நம்மளும் 100% சரியாக மாற்றி அமைச்சு மிக பிரமாண்ட வெற்றி அடையலாம். ஓகே சார். ஸோ எதுவாக இருந்தாலும் வாஸ்துவும் பார்க்கணும், அதே சமயத்தில் நம்மளும் கொஞ்சம் வந்து நம்மளுடைய லைஃப்பை கரெக்டாக அதை எடுத்துகிட்டு போகணும். நிச்சயமா. ஓகே. இப்போ வாஸ்துன்றது கட்டின வீடு, ஏற்கனவே நம்ம கட்டி குடி போன வீடு, இல்லை கட்டின இடங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். காலி இடங்களுக்கெல்லாம் வாஸ்து இருக்கா சார்? இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் குழப்புறாங்க. காலி இடங்களுக்கு வாஸ்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, பயப்பட வேணுங்கிற அவசியமும் கிடையாது. என்னென்னா ஒரு இடத்துல எப்போ ஒரு வீடுன்னு கட்டுறீங்களோ, ஒரு சின்னதாக குடிசை போட்டாலும் சரி, ஒரு மாளிகை கட்டினாலும் சரி, அல்லது ஒரு அரசு வீடு கட்டினாலும் சரி, ஒரு சின்னதாக நீங்கள் எது பண்ணாலும் அந்த இடத்துல போய் நீங்கள் பண்ணினா மட்டும்தான் அந்த காலி இடம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இல்லாட்டி பெருசாக வேலை செய்யாது. பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து எந்த பக்கம் கோணலாக இருக்கலாம், நீண்டு இருக்கலாம், வெட்டுப்பட்டு இருக்கலாம், வளைஞ்சிருக்கலாம், எப்படி மனைகளாக இருந்தாலும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. காலி மனைக்கு பாதிப்புகள் பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஆயிரக்கணக்கான இடங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வாஸ்து பார்க்க கூப்பிட்றாங்க. நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுற இடத்துல நம்ம வாஸ்து மனை பிரிக்கிறப்ப எங்களுக்கு வாஸ்துப்படி பிரித்து கொடுங்கன்னு பார்க்குறோம். அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா 100க்கு 100% தப்பாக தான் இருக்குது. எந்த இடமுமே கரெக்டாக அக்யூரேட்டாக சதுரம் சவமாக இருக்கிறதில்ல. அப்போது என்னென்னா அவன் தான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஒரு மனை பிரித்து போடுறாங்க, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு வெளியில் வர்றாங்க, மீண்டும் அடுத்த ப்ராஜெக்ட் போடுறாங்க. அப்போ நான் போய் சதுரமாக செவமாக வாங்கி நான் மனம் பிரித்து போடுறேன், சதுரமாக செவமாக நான் பிளாட் பிரிக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த மனை வந்து வெட்டுப்பட்டு இருக்குது, சதுரமாக இருக்குது, செவமாக இருக்குன்னு காலி மனைக்கு பார்க்கணுங்கிற அவசியமாக கிடையாது. வீடு கட்டணும் அப்படின்னா அதை சதுரித்து சரி பண்ணி கட்டினா மட்டும்தான் 100% பலன் கொடுக்கும்.